இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணப்பட்ட 7 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஜே பிரேசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கையில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்ததா சொல்லி அவரோட வேலை பார்க்குற இன்னொரு செக்யூரிட்டி கார்ட்ட சொல்கிறாரு. அவர் நம்பாததுனால 2 பேரும் சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அண்ட் அதில் இதை கவனிச்சாங்க. There you go. See it? And watch him. He got cold. It got cold. He was like, he looked like, what the fuck? I told y'all I'm not tweaking. This shit is real, y'all. அந்த வீடியோவில் அந்த செக்யூரிட்டி கார்டு எப்பவும் போல் நார்மலாக உட்காந்து அவருடைய தலையை கோதிட்டு இருக்காரு. அண்ட் சடனாக அந்த கதவு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்தம்பிச்சு போகிறாரு. அந்த வீடியோவோட ஓரத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆகுறது ரொம்பவே நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பல லட்சம் வீடியோக்கள் இருக்கு. இதுவும் சிஜி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டுடைய ஃபேஸை கவனிங்க. இது வெளியிலிருந்து வந்த ஏதாவது தூசியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய 2 கதவுமே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. அந்த உருவம் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கெய்லி பிளஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 16 வயசு சின்ன பையன் 911க்கு கால் பண்றான். அண்ட் அந்த காலில் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவனுடைய கார் சீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அவனை பிடிச்சிட்டு இருக்கதாகவும் அவனால அசைய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தான். அண்ட் அவனோட சீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த உருவத்தை அவனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனால நகர முடியல அப்படின்னும் வாய்ஸ் ஆக்டிவேஷனால 911க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த மாதிரி 911க்கு பல லட்சம் ஃபேக் கால் வரும். ஸோ இதுவும் ஃபேக் கால் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து திரும்ப கால் வந்துச்சு. இந்த தடவை எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு நிறையா நேரம் இல்லை, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அண்ட் அந்த பையனுடைய லொக்கேஷனை போலீஸால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்றதுனால இது ஒரு பிராங்க் காலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருசாக எடுத்துக்கல. இந்த கால் வந்த அடுத்த 6 மணி நேரத்தில் அந்த பையனுடைய அப்பா அவனுடைய ஸ்கூலுடைய கார் கராஜில் இருந்து அவனை பிணமாக கண்டெடுக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவனை கொன்னது யாரு அப்படின்றது மர்மமாக தான் இருக்கு. அவனை யாராவது பிளான் பண்ணி கொண்டிருந்தா அவன் அந்த காலில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருக்க அந்த உருவத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தான். அடுத்த வீடியோ இந்தோனேஷியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் அங்கே வேலை பார்க்குற நபர் அவருடைய வேலையை வழக்கம் போல் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய டோரு யாரோ ஃபோர்ஸாக தள்ளி விட்ட மாதிரி வேகமாக தள்ளி உடையுது. அந்த நபருக்கு ஒன்றுமே புரியலை. வேகமாக போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே எந்த ஒரு மனிதரோ எதுவுமே இல்லை. கதவு தானாக திறந்து தானாக உடையுது. அண்ட் அங்கேருந்து அந்த கதவு திறந்தா தானாக மூடக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு கதவு. அண்ட் அந்த கதவை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? மேபி அந்த கதவை காற்று தள்ளியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கதவு உள்ளேருந்து வெளியில் தள்ளப்பட்டிருந்துச்சு. உள்ளேருந்து வெளியில் அந்த டோரை அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி உடைக்கக்கூடிய அந்த பவர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டஸ்டின் லீ ஃப்ரீசியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிக்டாக்கர் அவருடைய ஆஃபீஸுக்கு ஏர்லி மார்னிங்கே போயிடுறாரு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சடனாக அங்கேருந்த எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அங்கேருந்த டோர்ஸும் தானாக திறக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு டோருக்கு பின்னாடி ஏதோ அமானுஷ்யமான சத்தம் கேட்டதுனால அந்த டோரை திறக்கிறாரு. அண்ட் அந்த டோருக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்து கதற ஆரம்பிக்கிறாரு. கதறி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த வீடியோவை டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறாரு. இந்த வீடியோவை அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய வியூவர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கையில் அங்கே இருக்க ஒரு மிரரில் அதே உருவம் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அண்ட் அதை கவனிக்காமல் அவர் வீடியோ எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லா தெரியுது. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆஃபீஸில் ஒரு நபர் தற்கொலை பண்ணி இறந்ததாகவும் அந்த நபர் அந்த ஆஃபீஸில் சுற்றி தெரியதாகவும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ மேபி ஃபேக்காக இருக்கலாம். ஆனால் ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் மிரரில் தெரிகிற அந்த உருவத்தை நோட்டீஸ் பண்ணி போட்டிருப்பாரு. ஆனால் அந்த உருவத்தை வியூவர் தான் கண்டுபிடிச்சாங்க. பாலத்தில் ஒரு அமானுஷ்யமான உருவத்தை அடிக்கடி பார்க்குறதா ஊர் மக்கள் சொன்னதுனால அந்த இடத்துக்கு 2 பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட் போகிறாங்க. அண்ட் பேராநார்மல் டீம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவங்க ஒரு இடத்துக்கு, அதாவது பேய் இருக்க இடத்துக்கு போய் அங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து போடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி 2 பேர் அந்த பாலத்துக்கு போகிறாங்க. அண்ட் பொதுவாக பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் எல்லாருமே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆன்மா நம்மளை நெருங்க அந்த மிஷின்ல இருந்து சவுண்ட் வரும். அண்ட் அந்த மாதிரி அவங்க அந்த பாலத்தை நெருங்க அந்த மிஷின்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அண்ட் அந்த பாலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்த 2 பேர்ல ஒருத்தர் அதுவும் பின்னாடி தான் நிக்குது அப்படின்னு சொல்லி கதறி ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அங்கிருந்த இன்னொருத்தரும் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் காரு கிட்ட வராங்க. அண்ட் காரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலத்துக்கிட்ட, அதாவது தூரத்துல அந்த உருவத்தை பாக்குறாங்க. பயத்துல அங்க இருந்து காரை எடுத்துட்டு உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோவா இருக்கலாம். ஆனா அந்த பாலத்தை பத்தி பல பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பல நேரத்துல போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எல்லா வீடியோஸ்லயுமே ஒரே உருவம் தான் அப்பியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நைட் விஷன் கேமராவால் எடுக்கப்பட்ட வீடியோ. பொதுவாக வெளிநாட்டிலலாம் நாய்களை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு நாய் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து உடனே அதோடைய முகபாவனை அப்படியே சேஞ்ச் ஆகுது. அண்ட் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த தேட ஆரம்பிக்குது. அண்ட் அந்த வீடியோ அதோட முடியலை. அந்த வீட்டுக்கு வெளியில் போகிற காரோடைய ஹெட்லைட் அந்த வீட்டுடைய முகப்பில் எதிரொலிக்குது. அண்ட் அந்த எதிரொலிப்புக்கு நடுவில் ஒரு உருவம் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு நடந்து போகிறது அப்படியே தெரியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹெட்லைட்டுடைய லைட்டுக்கும் அந்த உருவம் நடந்து போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ஒரே ஸ்பீடில் தான் கிராஸ் ஆகிருக்கணும். ஆனால் அந்த லைட்டுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நாயுடைய ஸ்ட்ரேஞ்சான ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? அந்த நாய் ஏதோ ஒரு விஷயத்த அந்த ரூமுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிச்சு. அது என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு இந்தியன் யூடியூபரால் எடுக்கப்பட்ட வீடியோ. வருண் கட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபர் 1960s கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அண்ட் அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு இடத்தையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு வினோதமான சத்தம் வர ஆரம்பிக்குது. யாரோ ஏதோ அலற மாதிரியான சத்தம். அண்ட் அந்த சத்தத்தை கேட்டு வருண் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தம் என்னவா வேணா இருக்கலாம். மேபி குரங்குகளுடைய சத்தமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அனிமல்ஸுடைய சத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான க்ரீப்பியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஒருவனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் சத்யன், உங்கள் ஒருவன்.